வேற்றுமை. பாவை அண்ணன் பார்த்து, பாவை அண்ணன் பார்த்து அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். பொருள் வருதாங்க, சரியா? மாற்றி எழுதணும். அப்போ இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன். இங்கேயுமே மாற்றணும். அண்ணனை பார்த்து இங்கே என்ன வரணும்? அண்ணா. ஏன்? அந்த சொற்றொடருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை மாற்றணும். எல்லாம் சொற்றொடல் பொருள் தராது. அதான் வேறுபடுத்தி காட்டுறது, அதான் வேற்றுமை. என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் என் அண்ணனுக்கு போடணுமாங்க? இங்கே என்ன போடணும்? என் அண்ணனின் உள்ளம். அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? அதை வேறுபடுத்தி எழுதணும். அதான் வேற்றுமை. மேலே உள்ள பகுதியை படித்து பாருங்கள். இதில் கூறப்பட்டுள்ள செய்தியை புரிந்து கொள்ள இயலாதவாறு ஒரு குழப்பம் உள்ளது. இதே பகுதியை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா நம்ம பண்ணோம்ல, அதெல்லாமே வந்திருக்கும் பாருங்கள். எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டால், இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம், அண்ணனின் அல்லது அண்ணனது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. இரண்டாம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர் சொல் அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது. அண்ணன் என்னும் பெயர் சொல்லுடன் ஐ, ஆல், கு, இன், அது போன்ற அசைகள் நயத்திற்காக சேர்க்கிறது. அதான் அசைன்னு பார்த்தோம். அந்த இடத்துல நயத்திற்காக சேர்க்கிறது அசை. இணைந்த சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. ஆமாவா? அந்த சொல்லை வேறுபடுத்துதா? சாதாரணது. இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உறுப்புகள். இதற்காக பெயர் சொல்லுடன் சேர்க்கக்கூடிய அசை சொல், இதுக்கு பேர் தானே வேற்றுமை உறுப்புகள். உறுப்புனா என்னன்னு பார்த்தோம்? உறுப்பு. பெயர் சொல்ல இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? வேறுபடுத்தி காட்டணும். அதனால் அதுக்கு பேர் என்னது? வேற்றுமை உறுப்பு. ஓகேவா? அசை. இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உறுப்பு என்போம். அண்ணனை, அண்ணனால் வேற்றுமை உறுப்பு. ஓகேவா? அண்ணனை வேற்றுமை உறுப்பு. அண்ணா வேற்றுமை உறுப்பு. வருதா? ஆல், கு, இன், அது, அந்த மாதிரி. சில இடங்களில் உறுப்புகளுக்கு அந்த சொல்லோட இப்படி அண்ணனைன்னு கூப்பிடுறோம்ல, அதுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உறுப்பாக வருவது உண்டு. அவற்றை சொல் உறுப்புகள் என அழைப்பர். அதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க? நடுவில் அண்ணன் அவர்களை, இந்த அவர்களை என்னது? வேற்றுமை உறுப்பு. அவர்களை, அந்த மாதிரி. ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள், தூரிகையால், ஆள், இது வேற்றுமை உருவாகவே வந்திருக்கு, சொல்லுக்குள்ளேயே வந்திருக்கு. கரெக்டாக அதே பாருங்கள். ஓவியர் தூரிகையை கொண்டு, தூரிகை கொண்டு, தூரிகைன்னு போடாமல், சரியா? அல்லது தூரிகையால்னு போடாமல் கொண்டு, தூரிகை கொண்டு. வேற்றுமை உறுப்பு அல்ல. வேற்றுமை உறுப்புக்காக என்ன வருது? ஒரு சொல்லே வருது. இதில் கொண்டு என்பது சொல்லுறுப்பு. இதுக்கு பேர் சொல்லுறுப்பு. வேற்றுமை உறுப்புக்காக என்ன பண்ணுறாங்க? ஒரு சொல்லையே பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு பேர் என்னது? சொல்லுறுப்பு, சொல் உறுப்பு. இந்த தூரிகையை, தூரிகையால் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க, சொல்லுறுப்பு. வேற்றுமையின் வகைகள் 8 வகைப்படுமாது. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். ஓகேவா? தொடர்னா என்ன அர்த்தம்? இது எங்கேருந்து ஒரு தொடர்? இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு தொடர். ஆமாவா? அதில் வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றிருந்தால் அதுக்கு பேர் என்னது? வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில்
அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை. தொகை பின்னாடி வரும், தொகையை பற்றி பார்ப்போம். தொக்கி வருதல், காணாமல் மறைஞ்சு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. தொக்கி மறைஞ்சு வருதல் அந்த மாதிரி அர்த்தம் தொக்கினா. ஸோ வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்துருதுன்னா என்னது வேற்றுமை தொடர். அவ்வாறு வரல, மறைஞ்சு வருது, மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை. தொகை மீன்ஸ் தொக்கி அப்படின்ட்டு வருது. தொக்கினா மறைந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளது. 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, 7, 8 மொத்தம். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் இல்லை. நோட் பண்ணிக்கோங்க. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமை உறுப்புகள் கிடையாது. இரண்டாம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகள் உறுப்புகள். உறுப்புகள்னா அர்த்தம் அந்த வார்த்தை ஆல், ஐ அந்த மாதிரி. ஓகேவா? முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமையும் கிடையாது. முதல் வேற்றுமை பெரும்பாலான சொற்களில் சொற்றொடர்களில் எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை. பார்த்தோமா? எழுவாய், நான் தான் எழுவாய், என்ன வேலை செய்கிறேன், செயல்படு பொருள், பயனிலை, என்ன கிடச்சிது ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதலாம் வேற்றுமை ஆகும். புரியுதா? மேலுங்க நாங்கள் பாருங்க. யாருன்னு பாவை வந்தால், பாவை இதான் எழுவை. யார் வந்தது? பாவை வந்தால். இங்கே என்ன கிடையாது, அதாவது வேற்றுமை உறுப்பு வந்திருக்கா? எதுவுமே வரல, அதுவே வந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்னது? முதலாம் வேற்றுமை. எந்த சொல்லும் வராது, அதுவே வந்திருக்கும். அது பாவை நார்மல் வார்த்தை. அங்கே ஐக்கு இது வேற்றுமைக்காக வருது. பாவைன்னா என்னது? ஒரு இளம்பெண். இந்த வரேன்னு சொல்லுங்க. இளம்பெண். அடுத்து இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கும் இருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் உறுப்பு இருக்கும். அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க, வேற்றுமை உறுப்பாக பயன்படுத்துவாங்க. ஐ, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ. நோட் பண்ணிக்கணும், முக்கியமானது. கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். பரணரை ஐ வருதா? இங்கே பாருங்க, அப்படியே அர்த்தமாகும். கபிலர் பரணரை புகழ்ந்தார், கபிலரை பரணர் புகழ்ந்தார். அர்த்தமே மாறுதா? ஐ இதை என்னது? இரண்டாம் வேற்றுமை உருவு. இவ்விரு தொடர்களையும் கவனிங்கள். இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செயப்படு பொருளாக மாறிவிடுகிறது. செயப்படு பரணரை, இது பேர் என்னது? எழுவாய். இது செயப்படு பொருள், செயப்படு பொருளாக மாறும். இந்த இடத்துல யார் எழுவாய்? பரணர் எழுவாயாக மாறுகிறாரு. அவ்வாறு ஒரு பெயரை செயப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செயப்படு பொருள் வேற்றுமை எனப்படும். ஒரு பெயரை செயப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை என்னன்னு சொல்கிறாங்க? செயப்படு பொருள் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஆக்கல்னா அர்த்தம் உருவாக்குது, அழித்தல், அடைதல் பெறுதல், நீக்குதல். சரியா? இதை பார்த்தா இங்கே தெரிஞ்ச காமராசர் பதவி துறந்தார். நீத்தல் விட்டு கொடுக்கறது, போயா அப்படின்னு. ஒத்தல் தமிழ் நமக்கு உயிரை போன்றது. ஒத்து இன்னொன்னோட ஒத்து பேசுறது ஒத்தல். உடைமை உரிமை, யாருக்கு உரிமைன்னு பார்க்கறது. ஸோ ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல்னால் விட்டு கொடுக்கறது. ஒத்தல்னால் ஒத்து பேசுறது. உடைமை யாருக்கு சொந்தம்? ஆக்கல். பார்ப்போம். கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஐ. அழித்தல் பெரியார் மூட நம்பிக்கைகளை. ஐ வருதா? ஐ. லை. லை என்ன வார்த்தை? உயிர்மெய் எழுத்து. கரெக்டா? என்ன உயிர்மெய் எழுத்து? இல்லு கூட்டல் ஐ.
அடைதல், கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல், துரத்தல், காமராசர் பதவியை துறந்தார். இதை பற்றி அடுத்து வருது பார்ப்போம். ஒத்தல், ஒப்பிட்டு பார்க்குறது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது. ஐ, இரு கூட்டல் ஐ. ஃபஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணணும், அப்போ தான் புரியும். உடைமை, வள்ளுவர் பெரும்புகழை ஐ உடையவர், அவனுக்கு சொந்தமானது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உருவு. இதெல்லாம் ஆள், ஆண், ஒடு, ஓடு. ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய நான்கும் மூன்றாம் வேற்றுமை உருவுகள். பெயர் சொல்லை சொற்றொடரில் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக பயன்படுத்துறது தான் என்னது? வேற்றுமை பார்த்தோம். அதெல்லாம் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. முதலாம் வேற்றுமைக்கு என்ன கிடையாது? உறுப்பு கிடையாது, உருவு கிடையாது. உறுப்பு தான் உருவு, அவ்வளோதான். ஆள், ஆண், ஒடு, ஓடு. இவற்றுள் ஆள், ஆண் ஆகியவை கருவி பொருள், கருதா பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருள்களில் வரும். அதில் முதற்கருவி, துணைக்கருவி பார்ப்போம். கருவி பொருள், கருவினா அந்த ஒரு செயலத்துக்கு பயன்படுத்துகிறது. முதற்கருவி, துணைக்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதல் கருவி. ஆமாம். மரத்தால் சிலை செய்தான். மரத்தால், மரத்தை சிலையாக மாற்றுறான். ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. உளியால், உளி சிலையாக மாறுதா? இல்லை, மரம் சிலையாகவே மாறுது. கொஞ்சா, அதுக்கு பேர் முதல் கருவி. துணைக்கருவி உளியால் சிலை செய்தான். உளி சிலையாக மாறாது. இங்கே பாருங்கள், மரம் சிலையாக மாறும். கருவியே அந்த செய்யப்படும் பொருளாக மாறுச்சு. எது செய்யப்படும் பொருள்? சிலை. ஆனால் இது கருவின்னு சொல்லக்கூடாது, அவங்க அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். உளியால் சிலை செய்தான். உளி சிலையாக மாறாது, கல் உடச்சி சிலையாக மாற்றுறோம். அந்த மாதிரி. கருதா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என இரு வகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, ஏவுதல் கருத்தா. தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ரைட். புரியுதா? ஏவுதல் கருத்தா. ரெண்டு வித்தியாசம் புரியுதா? என்னது? கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, அவனே போய் கட்டினானா? அவன் ஆர்டர் போட்டிருப்பான், மற்றவன் செஞ்சுருப்பான். ஸோ அதுக்கு பேர் ஏவுதல் கருத்தா. அடுத்தது கரிகாலனால் கல்லணை கட்டி. அடுத்து சேக்கிலார், அவரே செய்கிறார். சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது, அவரே தான் எழுதியிருப்பார். ஸோ அதுக்கு பேர் என்னது? இயற்றுதல் கருத்தா. இயற்றுதல், அவனே செஞ்சானா இயற்றுதல் கருத்தா. அடுத்தவன் வச்சு செய்ய வச்சா என்னது? ஆமாம். இதில் எது மூன்றாம் வேற்றுமை? கரிகாலனால், சேக்கிலாரால். ஆள், ஆள் வருதா? ரைட். ஆள் கருவி. இது வந்து என்னது? கருவி. முதற்கருவி, துணைக்கருவி. ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. கருத்தாக்கு கருவி. சரி, பார்ப்போம், போக சொல்கிறான். ஒடு, ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். உடனிகழ்ச்சி, ஒடு, ஓடு, தாயோடு. உடனிகழ்ச்சினா புரியுதா? உடனிகழ்ச்சி, அவனோட சேர்ந்து போகிற மாதிரி, சேர்ந்து இருத்தல் மாதிரி உடனிகழ்ச்சி. தாயோடு குழந்தை சென்றது. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். ஓடு, ஒடு, ஓடு, ஓடு, தாயோடு. ஓடு தானே இது? ஓடு. இது தாயோடு, தாயோடு. சரி. அமைச்சரோடு. இது குறில், இது ஓடு, இது ஓடு. நான்காம், இதெல்லாம் வேற்றுமை உருவு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள். அடுத்து நான்காம் வேற்றுமை உறுப்புகள். ஞாபகம் வச்சுக்கணும், வேறு வழி இல்லை. கு என்பது நான்காம் வேற்றுமை உரு, ஒன்றே ஒன்று தான்.
இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். கொடை, முல்லைக்கு தேள் கொடுத்தான், முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகை, புகை மனிதனுக்கு பகை. நட்பு, கபிலருக்கு நண்பர் பரணர். எத்தனை வேற்றுமை? கூலாம் 4ஆம் வேற்றுமை உருவு. வேற்றுமை உருவு எது கூட தான் வரும்? பெயர் சொல்லோட தான் வரும். பெயர் சொல்லோட எதில் வரும்? விகுதியாக வரும். தகுதி, கவிதைக்கு அழகு, கற்பனை, அதுவாதல். தயிருக்கு பால் வாங்கினான், தயிருக்கு பால் வாங்கினான். பால் எதுக்கு வாங்கினான்? தயிருக்கு. ஆமாம். அதுவாதல். பொருட்டு, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். எதுக்காக பாடுபட்டார்? தமிழ் வளர்ச்சி. முறை, செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. முறை, மாம முறை, மச்சான் முறை சொல்கிறாங்களா அந்த முறை. எல்லை, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். 5ஆம் வேற்றுமை உறுப்பு. 3ஆம் வேற்றுமை உறுப்பு என்னென்ன? ஆள், ஆண், ஒடு, ஓடு. 4ஆம் வேற்றுமை உறுப்பு கு, அவ்வளோதான். 5ஆம் வேற்றுமை உறுப்பு இன், இல், அவ்வளோதான். நீங்கள் சும்மா புரிஞ்சிட்டு வாங்க, எல்லாம் மனப்பாடம்லாம் பண்ணுவாங்க. இது மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும். எத்தனாவது வேற்றுமை உறுப்பு அப்படின்னு பார்த்துக்கணும். தலையின் இழிந்த மயிர். தலையின் இழிந்தன்னு அர்த்தம்? கொட்டுன அப்படின்னு அர்த்தம். தலையிலேருந்து கொட்டிடுச்சுன்னு அர்த்தம். அதான் நீங்கள். அடுத்தது ஒப்பு. ஒப்பு, பாம்பின் நிறம் ஒரு குட்டி. ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அடுத்தது எல்லை, தமிழ்நாட்டின் இன்னொருதா ஏது, பாடுவதில். பாடுதல், பாடுதல் வந்து என்னது? பாடுதல் தொழில் பெயர். பாடுதல் தொழில் பெயர். கரெக்டா? பாடுதல், பாடுவதில். சிலே, பாடுதல் தொழில் பெயர். அடுத்து 6ஆம் வேற்றுமை. அது, ஆது, ஆ. நாம் வச்சுக்கணும். எத்தனாவது வேற்றுமை உருவுன்னு நாம் வச்சுக்கணும். 2லேருந்து 7 வரைக்கும் உள்ளதை நாம் வச்சுக்கணும். உரிமை பொருள். ராமனது, சரியா? வில். நண்பனது கை. ஆது, ஆ ஆகிய உறுப்புகளை இக்காலத்தில் பயன்படுத்தலை. அது மட்டும் பயன்படுத்துகிறோம். ஆது, ஆவு நம்ம பயன்படுத்துகிறது. அடுத்து 7ஆம் வேற்றுமை உறுப்பு கண். மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உறுப்புகளும் உண்டு. 7ஆம் வேற்றுமை உறுப்பு மேல், கீழ், கால், இல், இடம். இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்கள் 7ஆம் வேற்றுமை உறுப்புகள். இடம், காலத்தை. எங்கள் ஊரின் கண். இடம், இடத்தை குறிக்குதா? கண். மழை பெய்தது. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. இரவின் கண் மழை பெய்தது. காலத்தை குறிக்குது. இரவு தானே காலம். அடுத்து 8ஆம் வேற்றுமை. அதான் கிடையாது. 8வது வேற்றுமை உறுப்பு கிடையாது. இது விழிப்பொருளில் வரும். படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கின்றோம். நோட் பண்ணிக்கோங்க. படற்கை என்னன்னு அர்த்தம்? தன்னிலை, நான், நீங்கள் முன்னிலை. இங்கே இந்த ரூமில் இல்லாத யாரையோ ஒருத்தனை பற்றி பேசுனா அவன் தான் யார்? படற்கை. மரம் இந்த ரூமில் இருக்கா? இல்லை. இந்த இடத்துல படற்கை. அந்த மாதிரி வெளி. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க? படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றுறாங்க. நீங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி சொல்கிற வேற்றுமைக்கு பேர் என்னது? விழி வேற்றுமை. தனியே உறுப்பு கிடையாது. பெயர்கள் திரிந்து வருவது உண்டு. திரிந்துனா அர்த்தம்? மாறி வருதல். அண்ணன் என்பதை அண்ணா சொல்கிறோமா? அண்ணன் என்பதை அண்ணா என்றும், புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது 8ஆம் வேற்றுமை ஆகும். திரிதல். அண்ணன், அண்ணா தெரியணும். புலவர், புலவரே, பாருங்கள், அந்த மாதிரி 8ஆம் வேற்றுமை ஆகும். பார்த்துக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். அது என்ன பொருளில் வருதுன்னு நீங்கள் சொல்லிடலாம். பட் அந்த உறுப்பு இருக்கு இல்லையா, இதை வச்சுக்கணும். 1ஆம் வேற்றுமை உறுப்பு இல்லை, தெரிந்து வரும். 8ஆம் வேற்றுமை உறுப்பு இல்லை. 1வது வேற்றுமை உறுப்பு எது? சாரி, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ. ஆல்,
ஆண், ஒடு, ஓடு, மூன்றாம் வேற்றுமை. நான்காவது வந்து ஒன்றே ஒன்று தான், கூ. ஐந்தாம் வேற்றுமை இன், இல். எத்தனாவது வேற்றுமை உருமுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது என்ன பொருளில் வருதுன்னு உங்களால் சொல்ல முடியும். பார்த்தோன்னே வார்த்தையை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அது, அது, ஆ. அது, ஆது, ஆ. இது ரெண்டும் இப்போ பயனில் இல்லைன்னு சொல்கிறாங்க. கண், ஏழாம், அதன் கண், அந்த மாதிரி. இல்லை, அதுக்கு கிடையாது. விழி, விழி வேற்றுமை, அதுக்கு பேர் என்ன? விழி வேற்றுமை. படற்கையை முன்னிலையாக மாற்றி வரும். பொருள் திரிந்து, சொல் திரிந்து வரும். சரியா? ரைட். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. வேற்றுமை, வேறுபடுதல் தான் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என அழைக்கப்படுகிறது. உடனிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். ஓடு, உடனிகழ்ச்சின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒருத்தவங்க கூட செல்றது. ஒடு, ஓடுன்னு பார்த்தோமா, என்னது? எத்தனாவது வேற்றுமை? மூன்றாம் வேற்றுமையா? ஒடு, ஓடு. வெரி குட். அடுத்தது, அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. ஆண், எத்தனாவது? ஆறாம் வேற்றுமையா? மூன்றாம். ஆனா அறத்தான் மூன்றாம் வேற்றுமை தான் இதுவும். மலர் பனையை வளைந்தால் இரண்டாம் வேற்றுமை. இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது. ஆக்கல், ஆமாம் தானே? பனையை வளைந்தால். வெரி குட். சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாம் வேற்றுமை இதில் ஐ வரணுமா? மண்ணால் குதிரை செய்தான். சாரி, மூன்றாம் வேற்றுமை மண்ணால், ரைட், குதிரை செய்தான். நான்காம் வேற்றுமை ராமனுக்கு, இக்கா, கூ, ரைட். இது எத்தனாவது வேற்றுமை? நான்காம் வேற்றுமையா? நான்கு. நான்காம்னா ரெண்டு. வெரி குட். பரியினது தேர் ஆறாம் வேற்றுமை. சாரி, ஐந்தாம் வேற்றுமை என்னது? ஐந்தாம் வேற்றுமை இல். ஏவுதல், ஏவுதல் கலையில் இல். எத்தனாவது வேற்றுமை? ஐந்தாம் வேற்றுமையா? அஞ்சு. ஆறாம் வேற்றுமை பரியினது. அது, அது, ஆறாம். இது நாலா? சரி, இது மூணு, இது நாலு. கார்புள்ளி, இதுக்கு பேர் என்னது? கார்புள்ளி. நிறுத்தக்கூறிகள் என்னென்ன? ஃபஸ்ட்டு கார்புள்ளி. பொருளை என்னும் இடங்களை, பொருள்களை என்னும் இடங்களில் கார்புள்ளி வரும். இதுக்கு பேர் என்னது? கார்புள்ளி. கடிதத்தில் விழிமுன் கார்புள்ளி வரும். அன்புள்ள நண்பா, விழிமுன் ஆரம்பிக்கும் பொழுது, சரியா? ஆரம்பிக்கும் பொழுது அன்புள்ள நண்பா. வினையச்சங்களுக்கு பின் எச்சம் பார்த்தோம்ல, பெயரச்சம், வினையச்சம். வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று, தோட்டத்திற்கு சென்று. வினையச்சம், வினை தானே? செல். ஆமாம். தோட்டத்திற்கு, இது எச்சம். தோட்டத்திற்குங்கிறதானே எச்சம். இது சென்று, செல், வினை, வினையச்சம். வாழை இலை பறித்தான். அடுத்தது மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும். மேற்கோள் குறி, இது பேர் என்னது? மேற்கோள் குறி. டபுள் இது வரும். இங்கிலீஷில் என்ன? அப்பாஸ்டஃபேவா? இதுக்கு பேர் என்னது? கார்புள்ளிக்கு கமா. கட்டாயம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, வரும். குழந்தை நிலவை பார்த்து, மேற்கோள். இங்கே ஸ்டார்ட் ஆகுதா?
ஸோ அங்கே கமா போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபாலோ பண்ணு இதெல்லாம். முகவரி இறுதி வரி நீங்கள் ஏனைய வரிகள் இறுதியில் காற்புள்ளி வரும். முகவரி புரியுதா? எங்கே எழுதுவோம்? அப்படி எழுதுவோம்ல லெட்டரில் ஃபஸ்ட்டில் எண்டில் காற்புள்ளி வைக்கணும். இறுதி வரி மட்டும் தான் என்ன பண்ணணும்? புள்ளி தாங்க. இதுக்கு பேர் அரை புள்ளி. தமிழில் என்ன சொல்லுவோம்? செமிகோலனா? செமிகோலன். இதுக்கு கோலன். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரை புள்ளி வரும். எடுத்துக்காட்டு, கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். ஒரே ஆள் தான் எழுவாய். கனக விசயருடன் போரிட்டான். அவன் தான் செய்கிறான், ஒரே எழுவாய். இங்கே தனியாக எழுதலை. திரும்பவும் நம்ம யாரை? கரிகாலன் கனக விசயருடன் போரிட்டான்னு எழுதலை, இங்கேயே சொல்லிட்டோம். இவர் தான் ரெண்டு செயலுக்குமே அவர் தான் காரணம். அவர் தான் எழுவாய். உடன்படு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரை புள்ளி வரும். உடன்படு நல்லவன் வாழ்ந்தான், தீயவன் தாழ்ந்தான். உடன்படு வாழ்வான் எதிர்மறை கருத்து. ஆமாவா? இது ஒரு கருத்து, இது ஒரு கருத்து. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டு. இது வாழ்ந்தான், இது தாழ்வான். அடுத்து முக்காறு புள்ளி. இதுக்கு பேர் முக்காறு புள்ளி. இங்கிலீஷில் கோலனா? கோலன் தானே. சிறு தலைப்பான தொகை சொல்லை விருத்து கூறும் இடத்தில் முக்காறு புள்ளி வரும். முத்தமிழ் அதை விவரமாக கூறுறாங்க. இயல், இசை, நாடகம். அடுத்து முற்றுப்புள்ளி. ஃபுல் ஸ்டாப்பா? முற்றுப்புள்ளி. இது முக்காறு புள்ளி, இது அரை புள்ளி, இது முக்காறு புள்ளி, இது முற்றுப்புள்ளி. தொடர் முடியும் பொழுது வரணும். ஆமாவா? அப்புறம் ஏதாவது ஒன்று சுருக்கி எழுதுகிற அப்படின்னாக்கா அங்கே புள்ளி வரணும். திருவிக்கா அவரோட பேர் என்ன பண்ணுற? சுருக்கி எழுதுகிற. ஒரு சொற்றொடரினுடைய இறுதியில் வரணும் கட்டாயம். கல்வியை மனிதன் வாழ்வை உயர்த்தும். மனிதனின் வாழ்வை உயர்த்தும். சொற்குறுக்கங்களை சொல்ல சுருக்கி எழுதுறான்ல, அந்த மாதிரி அர்த்தம். ஏதோ தேசிய விநாயகம்மா திருவிக்கானா? திருவி கல்யாணம் சொன்னான். வீணான்னு அர்த்தம். அவங்க அப்பா பேர் திருவி கல்யாணம். அடுத்து மாக்கா ஆ ஊவோது பள்ளி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. சுருக்கி எழுதுறோம்ல, அப்போ புள்ளி வைக்கிறாங்க கட்டாயம். இங்கிலீஷ்லேயும் அதே தான். பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். தலைப்பெழுத்துனா என்ன சொல்ல? இனிஷியலா? இனிஷியல் தானே தலைப்பெழுத்து. இனிஷியல்னால் முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அடுத்து வினாக்குறி தெரியும் உங்களுக்கு. சேக்கிழார் எழுதிய நூல் எது? அடுத்து வியப்புக்குறி. ஆச்சரியக்குறியா? தமிழ் வார்த்தை வியப்புக்குறி. இங்கிலீஷில் என்ன? எக்ஸ்க்ளமேட்ரி. வெரி குட். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் எல்லாம் உணர்ச்சி. எல்லாமே உணர்ச்சி வெளிப்படுத்துறது. தமிழின் இனிமைதான் என்ன? வியப்பு. பாம்பு அச்சம். அந்தோ அது முன்னாடி பார்த்துட்டோம்ல இதை பற்றி. அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி. அப்பாஸ்ட போய் பார்த்தோமா? அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்? கார்புள்ளி. இதுக்கு பேர் கார்புள்ளி. இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஒற்றை. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போதும், இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்படும் பொழுதும். இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொன்று வரணும். அப்போ இந்த பாருங்க, இன்னும் இது இரட்டை மேற்கோள் குறி. அதுக்குள்ளே இன்னொரு ஹைலைட் பண்ணி காட்டுறோம். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் பொழுதும், இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும் பொழுதும் ஒற்றை மேற்கோள் பயன்படும். நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம். நல்ல குறிப்பு பெயரச்சம் தானே. குறிப்பு அது ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்றுகளையும் செய்யல் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்கள் இரட்டை மேற்கோள் குறி. முன்னாடி பார்த்தது அது, அங்கேயே பார்த்தாச்சு. தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகரங்கள் என்று கூறினார். ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். திருக்குறள் அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால்
பகுப்பு கொண்டு. கரெக்டா? வேறு ஏதாவது தேவையா? இல்லை. தமிழ் மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. செம்மையானது. ரைட், அங்கே விட்டுருங்க. இங்கே தமிழ் மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. ஓகேவா? சரி, இங்கே ஃபுல் ஸ்டாப். தமிழ் மொழி செம்மையானது. கமா போட்டுக்கலாமா? கமா, ரைட். இங்கே ஃபுல் ஸ்டாப். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாடப் போகட்டுமா என்று கேட்டான். திருவிகா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. திருவிகா நிறுத்தக்குறி, பங்க்சுவேஷன். ஆமாம், நிறுத்தற்குறி, ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல. அணிகலன், ஆர்னமெண்ட். திறமைனா டேலண்ட், தெரியும் உங்களுக்கு. மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன். விழிப்புணர்வு, அவேர்னஸ். சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். இது எல்லா வார்த்தையும் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம படிக்கும் பொழுதே தமிழும் பார்க்குறோம், இங்கிலீஷும் பார்க்குறோம். தமிழ் வார்த்தை வரும்பொழுது இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுவேன், அப்படியே பார்த்துக்குறோம். சரியா? ரைட்.